ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். மதுரை பழங்கானத்துலேருந்து திருநகர் வரைக்கும் உள்ள அந்த டிபிகே ரோடில் 40 கோடி ரூபா செலவில் பார்த்தீங்கன்னா 3 ஃபேஸாக வந்து இந்த ரோடை எக்ஸிஸ்டிங் 2 வேலேருந்து 4 வேயாக கன்வெர்ட் பண்ண போகிறதா ஒரு 2 மாதத்துக்கு முன்னாடி அறிவிச்சிருந்தாங்க. இந்த வேலைக்கான முதல் கட்டமாக வந்து ரோட்டோட 2 பக்கமும் வந்துட்டு ரெயின் வாட்டர் வந்து கடத்துறதுக்காக ட்ரெயினேஜ் வந்து அமைச்சிட்டு இருந்தாங்க. ஃபுல் ஃப்ளெஜில் அந்த ஒர்க் வந்து நடந்துகிட்ருக்கு. நம்ம ஏற்கனவே வந்துட்டு ஒரு வீடியோ பண்ணி நம்ம சேனல்லையும் போட்டிருந்தோம். இப்போ நீங்கள் பார்க்குற வீடியோ பார்த்தீங்கன்னா பழங்கானத்துலேருந்து பசுமலை வரைக்கும் என்னென்ன ஒர்க் நடந்திருக்கு அப்படின்னு கவர் பண்ணி ஒரு 2 டேஸ் பிஃபோரே இந்த வீடியோ வந்து வீடியோகிராஃப் பண்ணியிருந்தோம். ஸோ பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் இங்கேயும் வந்துட்டு 2 பக்கமும் வந்து ட்ரைனேஜ் அமைச்சிருக்காங்க. ஆர்சி தெரு இருக்குல்ல பழங்கானத்தில், அது பக்கத்துலேருந்து ஒரு மேசிவ் என்க்ரோச்மெண்ட்டை கிளியர் பண்ணி அந்த ஏரியாவை பார்த்திங்கன்னா ரோடு பயங்கர அகலமாக இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 40 இயர்ஸ் என்க்ரோச்மெண்ட்டை வந்து கிளியர் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ 2 டேஸ் முன்னாடி இந்த வீடியோ எடுத்துட்டோம். இப்போ இன்றைக்கி வந்து பழையபடி வந்து இன்னொரு வீடியோ எடுத்திருக்கோம். இன்றைக்கி நம்ம வீடியோ எடுத்ததுக்கு காரணம் பார்த்திங்கன்னா ப்ரைம் மினிஸ்டர் வராருனுக்காக இந்த ரோடை வந்து கம்ப்ளீட்டாக வந்து பழங்கானத்துலேருந்து பசுமலை வரைக்கும் நிறையா பேட்ச் ஒர்க் பார்த்துருக்காங்க. இத்தனை நாள் பார்த்திங்கன்னா அந்த ரோடு வந்துட்டு அவ்வளோ மோசமாக இருந்துச்சு. அந்த 2 டேஸ் முன்னாடி அந்த ரோடு எப்படி இருந்ததுன்னு பாருங்கள். இப்போ 2 டேஸ்க்கு அப்புறம் ப்ரைம் மினிஸ்டர் வரப்போகிறாருனுக்காக ரோடில் வந்து எவ்வளோ பேட்ச் ஒர்க் பார்த்துருக்காங்கன்னு பாருங்கள். வெறும் பேட்ச் ஒர்க் மட்டும் கிடையாது, இப்போ அந்த ட்ரைனேஜ் 2 பக்கம் ரோடுக்கு பின்னாடி அமைக்கிறாங்கள்ல, ஸோ அந்த இடங்களில் பார்த்திங்கன்னா வந்துட்டு நிறையா மணல் வந்துட்டு பைலப் பண்ணியிருந்தது. ஸோ அவங்க பண்ண அந்த வேலைக்கான பொருட்கள் இந்த மாதிரி ஏகப்பட்டு பார்த்திங்கன்னா ரோடு ஃபுல்லாக ஸ்கேட்டர்டாக கிடக்கும். ஸோ அது எல்லாமே பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக கிளியர் பண்ணியிருக்காங்க. ரோடு வந்து சரி கிளியராக இருக்குது. ஒரு நாளைக்கு இந்த ரோடில் லட்சக்கணக்கான மக்கள் வந்துட்டு ட்ராவல் பண்ணிகிட்ருக்குறாங்க. நல்ல விஷயந்தான், நீங்கள் ரோடை வந்து 2 வேலேருந்து 4 வே கன்வே பண்ணுறீங்க. பட் வந்து ஒரு சிங்கிள் நாள் ஒரு டைம் வந்து ப்ரைம் மினிஸ்டர் வராதுக்காக வந்துட்டு ரோடில் அவ்வளோ செலவு பண்ணி அப்படியே ஒரு மேக் ஓவர் வந்து பண்ணுறீங்க. பட் அந்த ரோட்டில் வந்து தினமும் அத்தனை கோடி மக்கள் வந்து ட்ராவல் பண்ணும்போது அவங்களுக்கு சேஃப்டிக்கு ஏன் எதுவும் பண்ணுறதில்ல? ஒரு ஸ்கூல் பையனாக எனக்கு ஞாபகம் இருக்குது. அதாவது தெற்கு வாசல்லேருந்து ஏர்போர்ட் போகிறதுக்காக அந்த பாலம் கட்டிகிட்டு இருக்கும்போது பார்த்திங்கன்னா வந்து பஸ்ஸஸ் வந்து ஜெயவிலாஸ்லேருந்து டைவர்ட் பண்ணி பழங்கானத்தம் இல்லை ஜெயந்திபுரத்து வழியாக மெஜரா காலேஜ் வழியாக வரதுக்காக டைவர்ட் பண்ணி விட்டுருந்தாங்க. ஸோ அந்த ரோடு பார்த்திங்கன்னா ஜெயவிலாஸ்லேருந்து பழங்கானத்தம் வந்து ஒற்றடி பாதை மாதிரி இருக்கும், ரொம்ப மோசமாக இருக்கும். பட் அந்த டைமில் நான் சொல்கிறது ஒரு 35 இயர்ஸ் பிஃபோரு ராஜீவ்காந்தி கன்சிக்யூட்டிவாக 2 முறை வந்தார். ஒரு ஷார்ட் இன்டர்வலில் ஒரு 6 மந்த்ஸ் கேப்போ ஒரு 5 மந்த்ஸ் கேப்லேயோ 2 முறை வந்திருந்தார். ஸோ அதுக்காக அந்த ரோடை வந்து 2 முறை லே பண்ணாங்க. லிட்டரலியாக அந்த ரோடே வந்துட்டு அது லைஃப் டைமில் 2 முறை கூட லே பண்ணியிருக்க மாட்டாங்க அந்த ரோடை. அந்த முறை ராஜீவ்காந்தி வராருனுக்காக 2 முறை வந்து அந்த ரோடை வந்து அகலமாக லே பண்ணாங்க. ஸோ அதுபோல் பார்த்திங்கன்னா சீஃப் மினிஸ்டர்ஸ்லாம் வரும்போது பார்த்திங்கன்னா வந்து ரோட்டில் உள்ள ஸ்பீட் பிரேக்கர்ஸ் இருக்குது பார்த்திங்களா, முக்கியமான இடங்களில் உள்ள ஸ்பீட் பிரேக்கர்ஸ்லாம் கிளியர் பண்ணிடுவாங்க. ரயில்வே கேட்டுக்கு முன்னாடி உள்ள ஸ்பீட் பிரேக்கர்ஸு, ஸ்கூல்ஸுக்கு வர்றதுக்கு முன்னாடி உள்ள ஸ்பீட் பிரேக்கர்ஸ், இது எல்லாமே வந்து இடிச்சு எடுத்துருவாங்க. ஆனால் மற்ற நாளில் வந்துட்டு பொதுமக்கள் போகும்போது அந்த ஸ்பீட் பிரேக்கர்ஸ் இருக்கும். சீஃப் மினிஸ்டர் வர அன்றைக்கி மட்டும் ஸ்பீட் பிரேக்கர்லாம் ரிமூவ் பண்ணிடுவாங்க. திரும்ப வந்துட்டு அவங்க வந்துட்டு போனதுக்கப்புறம் திரும்ப ஸ்பீட் பிரேக்கர் போடுவாங்க. ஸோ அந்த ஒர்க் வந்து இன்றைக்கும் பண்ணுறாங்க. ஒரு டெமோக்ராட்டிக் கண்ட்ரியில் வந்து ரோடுன்றது காமனாக எல்லா மக்களுக்கும், அதாவது இர்ரெஸ்பெக்டிவ் ஆஃப் பொசிஷன்னு, இர்ரெஸ்பெக்டிவ் ஆஃப் மணி, எல்லாத்துக்குமே காமனான ஒரு இது. ஸோ அது பார்த்திங்கன்னா பொதுமக்களுக்கு வந்து ஒரு மாதிரியும், பொலிட்டிஷியன்ஸு அவங்களுக்கு ஒரு மாதிரி அந்த ரோடு வந்து ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகிறது வந்து ரொம்ப வந்து ஒரு அவல நிலைன்னு தான் சொல்லணும். இது போல் வந்துட்டு ஒரு டெவலப்ட் கண்ட்ரீஸில் எங்கேயுமே அப்படி இருக்காது. சப்போஸ் வந்து சிங்கப்பூரில் வந்து ப்ரைம் மினிஸ்டர் வந்து அந்த ரோட்டில் ட்ராவல் பண்ண போகிறாருன்னா அந்த ரோடை வந்து ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ண மாட்டாங்க. பட் நம்ம ஊரில் அது நடக்குது. அது பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்குது.